ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். யாருடைய துணையும் இல்லாமல் துன்பத்தை மட்டும் அவமானத்தை மட்டும் சந்திச்சுக்கிட்டே இருக்கிற சிம்ம ராசிக்காரர்கள் யாரோட துணையும் கிடையாதுங்க. ஒரு நல்லது சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு உங்கள் மேலே பொறாமையும் கெட்ட எண்ணங்களையும் மட்டுமே வைத்துக்கிட்டு உங்கள் கூட இருக்கிறவங்களால மட்டும்தாங்க இந்த இடத்துல நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ரொம்ப காலமாகவே உங்கள் வாழ்க்கையில் மாற்றமே ஏற்படலைங்க. இன்றைக்கி மாற்றம் வந்துடும், நாளைக்கு மாற்றம் வந்துடும், நானும் எதிரையாவது பண்ணி வெற்றி அடைஞ்சிருவேன், ஜெயிச்சு காமிச்சிருவேன், இவங்க முன்னாடியெல்லாம் ஏதாவது பண்ணிடுவேன்ட்டு நீங்களும் போராடிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் உங்களோட நிதானமான குணத்தால் மட்டும்தாங்க நீங்கள் சிறப்பாக இருந்துகிட்ருக்கிறீங்க. எவ்வளோ தூரம் போராடுறீங்க, ஆனால் உங்களால் ஜெயிக்க முடியல. இந்த நிதானன்றது எத்தனை முறை உங்களுக்கு தோல்வி அடைஞ்சாலும், எத்தனை முயற்சி பண்ணி நீங்கள் தோல்வி அடைஞ்சாலும், ஆனால் திருப்பி நீங்கள் செய்யறதுக்கான காரணம் என்னென்னா உங்களோட பொறுமையும் நிதானமும் மட்டும்தாங்க. சிம்ம ராசிக்காரர்கள் கோவக்காரர்கள்னு சொல்லுவாங்க. கோவக்காரர்களாகவே இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற குணம் அவ்வளோ நல்ல குணங்க. கோல்டு மாதிரி அவங்க மனசு தங்கம் போல் இருப்பாங்க. மற்றவங்க முன்னாடி தங்கமாக தான் ஜொலிப்பாங்க. என்றைக்குமே ஒரு தாழ்வு நிலையை அவங்க எவ்வளவு வசதி இல்லைனாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் சரி, அந்த தாழ்வாக காமிச்சிக்க மாட்டாங்க. என்றைக்கும் வைராகியமும் தைரியத்தோடு நிற்பாங்க. அதுதான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இயல்பு. இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் தோழியாக இருந்து என்னால் முடிந்த சிறிய உதவிங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, கிரக நிலவரம் எப்படி இருக்குது, இனி நல்லா இருப்பீங்க, என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் சொல்லிட்டு உங்கள் தோழியாக இருந்து என்னால் முடிஞ்ச சிறிய உதவியை ஆன்மீகத்தின் வழியாகவும் ஜோதிடத்தின் வழியாகவும் எளிமையான பரிகாரத்தின் வழியாகவும் நான் சொல்கிறேங்க. சிம்ம ராசிக்காரர்கள் இதுவரை சந்தித்த பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. அவங்க வாழ்க்கையில் படாத பாடே இல்லை. அவங்க பட்ட கஷ்டங்களை அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியாது, மற்றவங்களால நினச்சும் பார்க்க முடியாது. அது அவங்க மட்டும்தாங்க அதை சரி பண்ணுவாங்கன்ட்டு இறைவன் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சோதனையாக தான் இவ்வளவு நாட்கள் உங்களுக்கு நடந்துகிட்ருக்குது. சோதனை மேலே சோதனைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கடவுள் எனக்கு சோதனை பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு. நிச்சயமாக ஒரு சோதனைலாம் பண்ணலைங்க. உங்களுடைய சாதனையை எடுத்து வெளியே சொல்லணும்னா சின்ன சோதனைகள் கொடுத்துட்ருக்காருங்க. அதே போல் கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குதுங்க. இல்லைன்னா இவ்வளவு நாள் பட்ட பாட்டுக்கு நீங்கள் காணாமல் கூட போயிருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் தைரியமாக எந்திரிச்சு நிற்கிறீங்க. என்னால் ஏதாவது பண்ண முடியும், நானும் இந்த வாழ்க்கையை ஒரு ஒழுங்கான வாழ்க்கையாக வாழ்ந்து இவங்க முன்னாடி ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல தாங்க கடவுள் இருக்கிறார். கடவுள் அதை செய்ய வைக்கணுன்றதுக்காகவே உங்கள் மனசில் எப்பயுமே கடவுள் இந்த வெற்றியை தேடுன்னு சொல்கிறதே கடவுள் தாங்க. நிச்சயமாக கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குதுங்க. கவலையே படாதீங்க. எல்லா சூழ்நிலையிலையும் கடவுள் உங்கள் பக்கத்திலேயே தாங்க நின்றுட்டுருக்காரு. மற்றவங்க நிற்கலைன்னா என்னங்க, மனுஷங்க நிற்கலைன்னா பரவாயில்லைங்க, கடவுள் மட்டும் நம்ம பக்கத்தில் நின்றுட்டாலே போதுங்க. 100% நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. இனி வரக்கூடிய காலநிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது, நல்லா இருக்குதுங்க. குரு உங்களுக்கு நட்பாக இருக்காருங்க. இதுவே உங்களுக்கு பெரிய பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சிம்ம சொப்பனமாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு எப்படியெல்லாம் உங்களை பழி வாங்கினாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காமிப்பீங்க. நீங்கள் அவங்கள பழியே வாங்க வேண்டாம், பழி வாங்க போகிறதும் கிடையாது. உங்களோட குணம் அப்படிப்பட்ட குணம். யாரையும் ஒரு சுடுசொல் சொன்னாலும் உங்கள் வாயிலிருந்து வராது. யாரையும் கெட்டு போகணும்னு இன்னைய வரைக்கும் நினச்சவங்க கிடையாது இல்லையா. ஆனால் இப்பொழுது நீங்கள் ஜெயிச்சாலே போதுங்க, அவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. எத்தனை பேர் உங்களை எவ்வளவு அவமானப்படுத்தியிருப்பாங்க, எத்தனை பேர் உங்களுக்கு கெட்டது நினச்சிருப்பாங்க. நீங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு எத்தனை பேர் நினச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே நீங்கள் நிற்க போகிறது எப்படின்னா சிம்ம சொப்பனம். சிங்கம் மாதிரி நிற்பீங்க, அப்படியே கர்ச்சிக்கிச்சிட்டு நிற்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு குரு பகவான் பக்கபலமாக இருக்கார். குரு பகவானோட அருள் நிச்சயமாக இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் எல்லாமே நல்ல பலனாக இருக்குதுங்க. அதே போல் புதன் பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாருங்க. இது உங்களுக்கு புத்தி கூர்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த புத்தி கூர்மையால் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, யாராலெல்லாம் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்குன்ட்டு நிச்சயமாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பீங்க. இதனால் நிறைய பேர் உங்களை விட்டு விலகிடுவாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும் பொழுது கெட்டதெல்லாம் தன்னால் அதுவே விலகிடும். அது எப்படி விலகுதுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் விலகிடும். நீங்களே கொஞ்சமாக அதை உணர ஆரம்பிப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கே புரியும்.
நம்ம நல்லா இருக்கிறோம், நல்லா தான் இருந்துகிட்ருக்குறோன்னு புரியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா வந்த பாதை அப்படி. அவ்வளவு வலிகளையும் கஷ்டத்தையும் தாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? இனி வரக்கூடிய காலங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. ஆனால் அதை உடனடியாக உணர்கிற அளவுக்கு உங்களோட பக்குவம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே சந்தோஷப்படுவீங்க. ஒரு மாற்றம் ஏற்படும், வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். நீங்கள் எந்த இடத்தெல்லாம் ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குதுங்க. பேர், புகழ், பதவி எல்லாம் கிடைக்குங்க. கவலையே பட தேவையில்லைங்க. சந்தோஷத்திற்கு அதிகமாக நீங்கள் இடம் கொடுக்க போகிறீங்க. இப்போ இனிமே தான் இவ்வளவு நாள் துன்பத்திற்கு மட்டுமே இடம் கொடுத்து கண்ணீரும் கவலையுமாக இருந்து நீங்கள் இனிமேல் புன்னகையோடு வாழ போகிறீங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்க போகுது. எதால உங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சோ அது எல்லாம் சரியாக போயிடும். இல்லை அதெல்லாம் விட்டு விலகிடும். உங்களை விட்டு சரியான பாதை ஏற்படும், சரியான வழிவகை ஏற்படும், சரியான உறவுகள் அமையும், சரியான நட்பு அமையும். இது எல்லாமே இனிமேல் அமையிறது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நட்பானவங்களாக இருப்பாங்க, ஓரளவுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களாக இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வெற்றி வகை சூடுறதுக்கான காலங்கள் நெருங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே சரியாக இருக்கும் பொழுது எப்படிங்க தோல்வி அடைய முடியாது. நிச்சயமாக நல்லதே நடக்குங்க. குலதெய்வ வழிபாடை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு சிறப்பான வழிபாடுங்க. இதுவரைக்கும் உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்களும் உங்களுக்கு துரோகம் நினச்சவங்களுக்கும் இனி கடவுள் கொடுக்க போகிற அடி கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. உங்களை விட்டு அவங்களே விலகிடுவாங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலங்களாக இருக்குதுங்க. பழி பகையை ஏற்படுத்தினவங்க கூட அமைதியாக அடங்கி போகிறதுக்கான காலங்கள் அவங்கக்கிட்ட வந்துருச்சு. உங்களுக்கே தெரியும், இவ்வளவு நாள் உங்களை பார்க்குறப்பெல்லாம் எதையாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. உங்களை சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு உங்களை குத்தி குடைச்சல் கொடுத்துக்கிட்டு ஒரே தொல்லை பண்ணிகிட்டு இருந்தவங்க அவங்களாம் வாயை மூடிக்கிட்டு போவாங்க. அப்போ உங்களுக்கே தெரியும், என்னடா இது இத்தனை நாளாக இப்படி பண்ணவங்க இப்போ ஏதோ கொஞ்சம் அமைதியாக போகிறாங்களே, பெரிய விஷயம்டா, கடவுளே நீ இருக்கிற அப்படின்ற இடத்துக்கு உங்கள் மனசு வந்துடும். அதனால் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் பொழுது தீயவர்களோட செயல்பாடு எல்லாம் உங்களை விட்டு போயிடுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். பிள்ளைகள்கிட்டையும் நீங்கள் அன்பாக இருக்க ஆரம்பிப்பீங்க. இவ்வளவு நாள் சிடுன்னு திட்டிகிட்டு இருந்த நீங்களே உங்களோட மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. குழந்தைங்க கிட்ட அன்பாக பேசுவீங்க. அப்போ அவங்களும் உங்ககிட்ட நிறைய அன்பாக பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அதிகப்படியான கோவில்களுக்கோ இல்லை இயற்கையாக எங்கேயாவது போகணும், வெளியூர்லாம் போகணுன்னா இப்போ உங்கள் மனசு போகணுன்ற இடத்துக்கு அதுவே வந்துடும். வாங்க எங்கேயா போயிட்டு வருவோன்ற எண்ணத்துக்கு உங்கள் மனசு வரும்பொழுது எல்லாரும் கிளம்பி போவீங்க, நல்லபடியாக இருப்பீங்க. உங்களுக்கு இனி யாராவது எந்த கெடுதல் செய்தாலும் அது இனிமேல் அந்த கெடுதல் உங்களை எதுவுமே பண்ணாதுங்க. கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறதுனால எத்தனை பேர் உங்களை என்ன பண்ணாலும் உங்களோட வாழ்க்கையை இனிமேல் அவங்களால கெடுக்கவே முடியாதுங்க. நிச்சயமாக நல்லதே நடக்குங்க. அவ்வளவு சிறப்பான உங்களுக்கு கால நிலவரம் சரியாக இருக்குது. கிரக நிலவரம் செம்ம அருமையாக இருக்குது. மாற்றம் ஏற்படும், வெற்றி உண்டாகும், மன அமைதி ஏற்படும். இவ்வளவு நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட எளிய முறையில் சரியாகும். பெரிய பிரச்சனைகளாக இருக்கிறது ஓரளவுக்கு அப்படியே விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். இவ்வளோ நாள் தைரியம் இல்லாமல் இருந்திருப்பீங்க, மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே மாறுங்க. மன தைரியம் ஏற்படும். என்ன வந்தாலும் நான் பார்த்துக்குவேன், என்னால் முடியும் அப்படின்ற இடத்துக்கு உங்கள் மனசு வெறியாக இருக்குங்க, வைராக்கியமாக இருக்கும். இதனால் நிச்சயமாக உங்களுக்கு காலம் போக்கில் வெற்றி உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க. கடவுளோட துணை உங்களுக்கு இருக்கிறதுனால இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குதுங்க. எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.